இடம் எப்படி நல்லா இருக்கா? பயமா இருக்கு சார். நீங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின மோசடியில யாரெல்லாம் உடனே நீ உண்மையை சொல்லல? உனக்கு இவங்க பக்கத்துலயே ஸ்ட்ரெச். ஐயோ சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். அவ உண்மையை சொல்லு. ஹலோ அண்ணா, நான் தினேஷ் பேசுறேண்ணே. நம்ம வேலுவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. எங்கே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அவன் மயக்கத்தில் இருக்கான். அவனை நாங்கள் திருச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோண்ணே. அம்மா நீங்க எங்கண்ணே இருக்கீங்க? நான் ஜிஹெச்ல இருக்கேன். நீங்க ஜிஹெச்ல இருக்கீங்களாண்ணே? தம்பியை இங்கே கூட்டு வந்துடு. வந்துடுறோண்ணே. ஏய், நான் திரும்ப வருவேன். உண்மையை சொல்றதா உயிரை விடுறதா முடிவு பண்ணி. தம்பிக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணே. உங்களுக்கு யாருண்ணே சொன்னது? தினேஷ் தான் சொன்னா. தம்பிக்கு எப்படி இருக்கு சொல்லு. அண்ணே சின்ன காயம் தானே. இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோண்ணே. சரி, தம்பி கிட்ட போன கூட நான் பேசணும். டாக்டர் உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காருண்ணே. ரைட். அப்புறம் அது இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சு? யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சா இந்த தினேஷ் லூஸ் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி உளறி வச்சிருக்கான்டா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓ நெகட்டிவ் குரூப் சீக்கிரம் கிடைக்கணும். பிளட் பேங்க், டோனர்ஸ் எல்லார்கிட்டயும் ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். Thank you so much, sir. It's my duty, doctor. Thank you. உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். நீ உண்மையை சொல்றதா இல்லை. இதுக்கு மேலேயும் நீ டைம் எடுத்துக்கிட்டீன்னா இந்த கன்ல ஒரு புல்லட் குறையும். நான் உண்மையை சொல்லிடுறேன். குட், கமான் சொல்லு. என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாம சொல்லு. இதுல டிஐஜியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க சார். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உமாபதி தான் சார். என்கிட்டயும் கன் இருக்கு பாஸ். கையில கன் இருந்தா மட்டும் போதாதுடா, நெஞ்சில தம் இருக்கு. இதுதான்டா தம். How was that? என்ன தைரியம்டா உனக்கு? இத்தனை பேர் உன்னை சுத்தி கொல்ல நிக்கிறாங்க. உன்னை இந்த காக்கி யூனிஃபார்ம் காப்பாத்தணும்னு நினைச்சியா? உன்ன மாதிரி கண்டவம் போடுற எலும்பு துண்டுக்கு அலையறவனுக்கு புரியாதுடா இந்த யூனிஃபார்மோட பவர். தொட்டு பாருடா, புரியும். ஏய் மூடு, நானும் போலீஸ் தான். காக்கி சட்டை போட்டவெல்லாம் போலீஸ்லடா. கடமையை கற்பு மாதிரி காப்பாத்துறவன் தான்டா போலீஸ். என்னடா கடமை? என்னதான் இருந்தாலும் சொசைட்டியில் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு வளைஞ்சு கொடுத்தா போனோம். வளைஞ்சு கொடுத்து போறதுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி அசிங்கம் இல்லடா. ஒரிஜினல் சிங்கம். நீ என்ன பெரிய புடிங்கியாடா? உன்ன மாதிரி ஆளுங்களை வேரோட புடிங்கி ஏறிய வந்த புடிங்கிதான்.
தம்பிக்கு என்னாச்சு? தம்பிக்கு என்னாச்சு? என்ன விட்டுருங்க. விட மாட்டேன்டா. இவன் பாடிய வச்சு ஒரு விளையாட்டு விளையாட போறேன். அட பாவிகளா, மேனேஜர் இப்படி அநியாயமா கொண்டு போட்டது யாரையா? போலீஸ் தான் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவங்க தான் கொண்டு இருக்கணும். அங்க பாருங்க, போலீஸ் வந்திருக்கு. சார், உண்மையை சொல்லுங்க. மேனேஜர் அடிச்சு கொண்டது உங்க போலீஸ் தானே? எல்லா போலீஸ்காரரையும் சொல்லாதீங்க. பாஸ், ஏசிபி பாஸ். அப்படி சொல்லாதீங்க சார். எங்களால அதை நம்ப முடியல. ஆனா நடந்த உண்மை அதுதான். ஆதாரம் இல்லாம என் பையன் மேல தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா புள்ள ஒருவெல்லாம் வீட்ல வச்சுங்க. ஏசிபி பாஸ் எதுக்காக மேனேஜரை கொலை பண்ணணும்? ஏசிபி பாஸ்க்கு இந்த ஊழலுக்கு சம்மந்தம் இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கல. கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணல. யாருக்கும் தெரியாம ரகசியமா எங்கேயோ கொண்டு போய் கொன்னுட்டு மொத்த பணத்தோட தலைமறை வாட்டி. நோ நோ நோ, என் புள்ள அப்படி செய்ய மாட்டான். யோ, நிறுத்தியா? உங்க புள்ள இதை செய்யலனா எங்க வே? நேர்ல வந்து இல்லன்னு சொல்லுங்க. போஸ் ரொம்ப நேர்மையானவர் நம்பினோம். அவரே இப்படி தப்பு செஞ்சா யாரதான் நம்புறது? என்ன நம்புங்க? போஸை தேடிட்டு இருக்கோம். போஸ் கிடைச்ச உடனே உங்க பணமும் கிடைக்கும். அதுவரை எல்லாரும் பொறுமையா இருங்க. போதும் சார், போலீஸ் நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. வாங்க எல்லாரும் சிஎம் கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். சார், போஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்கு சார் வீணா அவன் மேல இப்படி பழி போடுறீங்க? இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. நல்லவனா இருந்திருக்கான். இப்ப கிடைச்சோன்னு மாறிட்டான். அவன் தப்பு பண்ணா சொன்னா என்னால நம்ப முடியாது சார். நீ நம்பல என்ன, ஜனங்க நம்புறாங்கல்ல. இடியட்ஸ், ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? இந்த ஹாஸ்பிடல்ல உங்களை பார்த்ததே இல்லையே. யாரோட பாடி இது? ஏசிபி போஸ். என்னடாச்சு இவருக்கு? சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? யாரோ ஏசிபி போஸ் அடிச்சு செக்ஷன்ல போட்டு கொண்டு போறாங்க. ஏசிபி போஸா? டாக்டர், ஏசிபி போஸ் இங்க வந்தாரா? உங்களுக்கு ரத்தம் கொடுத்ததே அவர்தான் சார். சார், அவரை எந்த பக்கம் கூட்டு போனாங்க? பக்கம் தான் சார். சார், கொஞ்சம் வண்டி கொடுங்க சார். யாரையா நீ? என்ன செக்கிங்? ஏசிபி போஸ்ட் பிடிக்கிறதுக்காக சிட்டி ஃபுல்லா எல்லா ரோட்லயும் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ன பண்றது? இரு, அண்ணன் ஃபோன் கேட்கலாம். ரிவர்ஸ்